பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பணியிலிருந்து விலகுவதாக அண்ணாமலை அறிவித்திருப்பதன் மூலம் கட்சித் தலைமையுடன் அவருக்கு இருந்த மோதல் அம்பலப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக முன்னாள் தமிழக தலைவர் அண்ணாமலை, சிங்காநல்லூர், விருகம்பாக்கம் உள்ளிட்ட 9 தொகுதிகளின் தேர்தல் சுற்றுப்பயண பொறுப்பாளர் பணியிலிருந்து விலகுவதாக கூறியுள்ளார். தனது தந்தைக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் அவரை உடனிருந்து கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த முடிவை எடுத்துள்ளதாக தெரிவித்தார். சட்டப்பேரவை தேர்தலில் தான் போட்டியிடுவேனா என தெரியவில்லை, அதற்கு காலம்தான் பதில் சொல்லும் என்றும் அவர் கூறியுள்ளார். நான் நம்முடைய கட்சி தலைவர்கள் நயினார் அண்ணா அவர்களுக்கு நான் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றேன். இந்த நேரத்தில் கொஞ்சம் என் தந்தையாருடைய உடல்நிலை அவரை பார்த்துக்கணும். அதனால தான் அதிகமாக இன்னைக்கு கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கேன். அப்பா அவங்க கொஞ்சம் டயாலிசிஸில் இருக்காங்க. ஐ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் ஹிம். என்னுடைய முதல் கடமை அது. அதனால் இன்றைக்கி அந்த அடிப்படை வேலைகள் என்னால் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. என்னால் அதிகமாக ட்ராவல் பண்ண முடியாதுங்கிற வேண்டுகோளை வச்சுருக்கிறேன். கட்சியும் அதை ஏற்றுக்கிட்டு வேறு வேறு பொறுப்பாளர்களை ரீஅலோகேட் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் அண்ணாமலை தமிழக தலைவர் பொறுப்பு வகித்த காலத்தில் பல மூத்த தலைவர்கள் மற்றும் குறிப்பிட்ட சமூகத்து பிரதிநிதிகள் அவர் மீது அதிருப்தியில் இருந்ததாக கூறப்பட்டது. அதிமுகவுடன் கூட்டணியை முறிக்க காரணமாக இருந்த அவரால் தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் இருந்து உறுப்பினர்கள் யாரும் கிடைக்கவில்லை என்று கட்சித் தலைமை வருத்தத்தில் இருந்ததாகவும் கூறப்பட்டது. இதனால் அதிமுகவுடன் மீண்டும் கூட்டணி அமைக்கும் போது அண்ணாமலை கழற்றிவிடப்பட்டார். இதற்கு முன்பு மாநில தலைவராக பொறுப்பு வகித்த தமிழிசை சவுந்தரராஜன் ஆளுநராகவும், எல் முருகன் மத்திய அமைச்சராகவும் பதவி வகித்த நிலையில் எந்த ஒரு முக்கிய பதவியும் கொடுக்கப்படாமல் அண்ணாமலை தனித்துவிடப்பட்டார். இதனால் மன அழுத்தத்தில் இருந்த அண்ணாமலை டெல்லியில் நடைபெற்ற அமித்ஷா தலைமையிலான கூட்டத்தையும், தமிழகத்தில் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டவர்கள் நடத்திய ஆலோசனை கூட்டத்தையும் புறக்கணித்தார். சமீபத்தில் டிடிவி தினகரன் கூட்டணியில் இணைந்த நிகழ்விலும் அவர் கலந்து கொள்ளவில்லை. தற்போது தேர்தல் பொறுப்பாளர் பொறுப்பையும் துறந்திருக்கிறார். இதன் மூலம் அண்ணாமலைக்கு பாஜக தலைமையிடம் நீடித்து வந்த மோதல் அம்பலப்பட்டிருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர்.